ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், அடுத்த மாதம் இந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவார். ஒரு நாள் ராத்திரி கூட 2 மணிக்கு ஆண்டவர்கிட்ட பாட்டு சொல்லி என்ன பாட்டு படிக்கிறதே தெரியல. ஆனால் அவர் சொல்கிற பாட்டை தான் நான் படிப்பேன். அவங்க நாமும் சொல்லிச்சல இது உள்ள மயம் இந்த பாடல் எல்லாம் கிடையாது. உடனே நான் ஆன்லைனில் தேடி பார்த்து எழுதிச்சு. உனக்கிட்டே சொல்லிடுவேன், இந்த பாட்டை அந்த மாதம் நீ படிக்கிறது. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. நானும் என்னுடைய கணவர் இறந்தோடனே ரொம்ப மனசு வேதனையில் 1 மாதம் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை தேடினார். தேடி ஊழியத்தை செய்யி நான் ஊழியப்பேன், பயப்படாது நான் ஊழியப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை தேடினார். தேடி எனக்கு அப்பப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளினால என்னை தேடிட்டு இருக்காரு. எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால தான் நான் செய்வேன். ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவரை ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன். ஒரே ஒரு திரும்ப ஆண்டவரை எனக்கு தந்தார். என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டேன். 2வது ஒரு என்னுடைய விசுவாசத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. என்னுடைய திருமண நாளிலிருந்து எனக்கு அந்த விசுவாசம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அறியாதவங்க வந்தாங்க. ஆண்டவர் பிள்ளை தான் அப்படிலாம் தெரியாது, ஆண்டவர் பற்றி தெரியாது. அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்னா வார்த்தைகளால் என்னோட பேசி இந்த வார்த்தையின்படியே அந்த வார்த்தையின்படியே நடத்துவார். விசுவாச வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக. எது இருக்கோ இல்லையோ விசுவாசிப்பேன், கட்டாயமாக அவர் தருவார். நான் அதை வைத்து ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டு எனக்கு அந்த சந்தோஷத்தை தந்துக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு நிறையா கிருபைகளை தந்தார். விசுவாச வளர்க்கணும் நம்ம வேறு வர எனக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் தரும்போது என்ன செய்வார், தருவார். ஆனால் ஒரே வசனம் டெய்லி ஒரு வசனம் எனக்கு ஆண்டவர் தருவார். அது 5 நிமிஷம் 3 நிமிஷம் செய்தியாக போடுறேன். யூடியூப்பில் அக்கிரமேத மனுஷன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டெய்லி அந்த செய்தி போட்டுருக்கேன். அந்த வசனம் தான் வரவங்களுக்கு இன்னைக்கு ஜெபிக்க வராங்கன்னா அன்னைக்குள்ள வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வசனம் இருந்தாங்கன்னா, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு அப்படின்னாரு. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, மனுஷங்களுக்கு இல்லை, என்கிட்ட தான் உனக்கு உதவி உண்டு. சகாயம் என்னது? உதவி. அந்த உதவி நான் உனக்கு செய்வேன், என்கிட்ட உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்தார். எனக்கு அந்த வார்த்தைக்கு கம்மி தான் படம் கொண்டு தருவாங்க. நான் அனுப்புகிற வசனம் அவங்க ஒரு படத்தையும் தருவாங்க. அந்த படத்தை பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. அந்த மகன் மூலமாக எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு ரொம்ப பற்றி தெரியாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். அவருடைய வழிகளில் அவருடைய வார்த்தையின்படி நடத்துகிறார். விசுவாச வாழ்க்கையில் தான் நடத்துகிறார். நீங்களும் ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் சரி, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். ஒரு குறை இல்லாமல் என்ன செய்வார், நடத்துவார். எங்கள் வாழ்க்கையின் அனுபவம் தான். நீங்களும் அவரை கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாகவே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அந்த வார்த்தை இங்கிலீஷில் கொடுத்தாங்க தம்பியாக எனக்கு ரொம்ப ஆழமாக யூ ஹேவ் ஹெல்ப் ஃப்ரம் மீ. உனக்கு ஏற்றம் தான் உதவி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை ஜெபிச்சுட்டு போங்க, அங்கே உங்களுக்காக ஒரு தூதனை வச்சுருப்பாரு. எங்கள் வாழ்க்கையில் அப்படிதான். எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, ஜெபிச்சுட்டு போகும்போது அங்கே ஒரு தூதனை ஏற்படுத்தி நிறைய காரியங்களாக நடத்துவார். ஒவ்வொரு காரியத்தில் அப்படி நடத்திட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அவர் செய்ய பட்சபாதம் இல்லாத ஆளுவர். ஆனால் அவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. எப்படி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுறீங்க அதே மாதிரி தான் ஆளுகிட்ட பேசுங்க. ஆனால் என்னுடைய காரியம் இப்படி எனக்கு இதை செய்யணும், செய்து தாங்க, தருவார், செய்து தருவார். தேவைகள் இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்க. எதுனாலும் கவலை இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்க. எதுனாலும் அவர்கிட்ட சொல்லலாம். அவர் நமக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு சகோதரர் மாதிரி, எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் தான். அதனால் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அவர் நன்மையானவர்களை தருகிற தேவன். ஆமை நல்ல அன்பான ஐயா செயல் கொடுக்கும்படியாக அழைக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனவர் அக்கா மிஸ்ஸஸ் செல்வம் அவர்களுக்கும் அருமையான நல்ல ஐசக் தேவனேசனுக்கு அவருக்கு பிறந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் யாருக்கும் ஆண்டவராய் ஸ்ரீ நாமத்தினால அன்புள்ள ஐயாவை எல்லாரும் கரம் தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நேற்றைக்கு எங்கள் சபையில் இரவு ஜெபம் நடந்து அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த நாளிலும் கடந்து வரும்போது கர்த்தருடைய கிருபை உங்களெல்லாம் பார்ப்பதில் இந்த சந்தோஷம். அருமையான அக்காவுக்கு அவர் பாஸ்டர் செல்வம் அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர் தம்பி ரொம்ப நண்பர். அவருக்காக இருக்கிற பாஸ்டர் பின்னாடி இருக்கிற பாஸ்டர்
உங்கள் வளர்த்துக்கு எல்லாருக்கும் ஆண்டவரை ஸ்ரீநாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த மேலில் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னதாக இந்த அக்னி மாதிரி ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம். ஜெபம் என்பது ஒரு பெரிய ஊழியம். சில தடைகள் இருக்குது. அந்த தடைகளெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உடைகள். அடுத்த மாதம் 3ஆவது வாரம் மே மாதம் வரும்போது நீங்கள் எப்படியாவது ஒரு 200 ஆத்மாக்களை கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாம் எழுந்திருந்து உங்கள் பக்கத்தில் உடைய கரங்களை பிடிச்சு கொண்டு ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் போயிருந்தேன். அல்லேலூயா. கடைகளை ஆண்டவர் உடைக்கணும். அக்கா மேலே வச்ச அபிஷேகம், தம்பி ஐசக்கு மேலே வச்ச அபிஷேகம் கர்த்தர் இன்னும் அவங்களை வல்லமையாக பயன்படுத்தணும். அவங்களோடு கூட இணைந்து இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தர் பயன்படுத்தணும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அல்லேலூயா. லூக்காவுல வாசிக்கிறோம், அக்கினியை புரட்டப்பட்ட அந்த அக்கினி எப்பொழுது பற்றி எரியும். இங்க யாரெல்லாம் ஜெபிக்க வாராங்களோ அவங்களுக்கு விடுதலை நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. ஓ சபா பாபா கரவாரா எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இந்த காலையில உடைத்து நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. இது ஒரு பெருசா குலமாய் மாறுவதாக. ஓ அல்லேலூயா. இன்னும் அநேகரை கொண்டு வாங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, 4 திசையிலிருந்து ஆத்துமாக்கள் கடந்து வருவார்களாக. கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பலவீனத்தோடு வருகிறவர்கள் பலவீன கட்டுகள் உடைக்கப்படணும். ஹalleluya hallelujah. ஓ ரபா பாபா ரபா ஷபர கரமனவா. கர்த்தருடைய மகிமை. ஹalleluya. இந்த காலையில ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஓ ஷபா ரபா பாபா ரபா திய கரமனவா. அருமையான அக்காவை வல்லமையா பயன்படுத்தணும். தம்பி ஐசைக்கு வல்லமையா பயன்படுத்தணும். அவங்க மேல இன்னைக்கு ஆத்திர இந்த காலையில புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, அவன சோர்வுகள் மாறட்டும். தீவேலை இறங்கணுமே, அக்னியாலே துதிக்கணுமே, ஒரு காற்றாகி வீசணுமே, அக்கனடியாகி கொள்கணுமே. தீவேலை இறங்கணுமே, அக்னியாலே பதியணுமே, ஒரு காற்றாகி வீசணுமே, அக்கனடியாய் கொள்கணுமே. அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்திலே, அந்நியகால அபிஷேகம்
நாள் நடக்கிற அந்த உபவாச நாளில் ஒரு திரளான கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வரணும். அதுக்காக நம்முடைய வல்லது கரத்தை உயர்த்தி நாம ஜெபம் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் ஜெபிக்க மாறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும். இது ஒரு பெருசா குழம்பா மாறணும். அவங்க பிரச்சனையோடு வர்றவங்க பிரச்சனை மாறணும். வியாதியோடு வர்றவங்க வியாதியின் கட்டுகள் முறியடிக்கப்படணும். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அநேகருடைய உள்ளத்துல ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான சகோதரியை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது விசேஷித்த வல்லமை அவர்களை இறங்குவதா கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா நல்ல தரிசனங்களை கொடுங்க. நல்ல தீர்க்க தரிசா கர்த்தருடைய வார்த்தை அவங்க வாயிலிருந்து படைபடுவதாக. தம்பி ஐசேக்கா செபிக்கிறோம். தம்முடைய மகனை நீ பயன்படுத்துகிறார். நல்லவியாய் ஒரு பயன்படுத்துகிறார். சில ப்ராஜெக்ட்களை கொடுத்து கர்த்தர் நடத்தப்போவதற்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஊழியக்கார் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானா பிதாவானவர்களை கனமன்மா. இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஊழியம் உயர்த்தப்படட்டும். இந்த ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பினார். இந்த நாளில் இந்த பெரிய மாற்றம் உண்டாவதா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஆமென் அக்னிமதில் ஊழியத்தில் நடக்கிற உபாசனால கர்த்தர் அற்புதம் செய்யும். நாலாவது சேர்ந்து ஆத்மாக்களை கொண்டு வா ஆண்டவரை கொண்டு வாங்க. கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்ய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன எத்தனை உங்களுக்கு வந்திருக்க யாருக்காவது என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இங்க இருக்க 2 ஐயாவுக்கு தெரியும். நல்லவியா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு பூசாரியாக இருந்து ரசிக்கப்பட்டேன். 1983ஆம் ஆண்டு சுருக்கமாக சாட்சி சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம். 1983ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நான் ரசிக்கப்பட்டேன். எங்கள் அப்பா ஒரு பூசாரி, எங்கள் தாத்தா ஒரு பூசாரி, நானும் ஒரு பூசாரி. பூசாரி குடும்பம். எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு 5 கோயில் உண்டு. எங்கள் சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடி பக்கம் 3 சினிமா தேட்டர் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் 3 சினிமா தேட்டர். அதுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு. அது பக்கத்தில் எங்களுக்கு கோயில். தூத்துக்குடி பக்கத்தில் நிறைய கோயில்கள் உண்டு. பரம்பரையாக எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு பிறகு நான் எவ்விதமாக சொல்லுவாங்க, ஜாதியெல்லாம் கிடையாது, நான் பிராமியிலிருந்து கன்வெர்ட். ஆண்டவராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதிகமாக என்னுடைய வாலிப நாட்களில் கிறிஸ்தவர்களை அழிக்கும். கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, சபைகள் இருக்கக்கூடாது, சபையெல்லாம் இடிக்கணும் சொல்லிதான் நான் படிக்கிற நாட்களில் 1981 83 வரைக்கும் நான் தீவிரமாக பிரயாசப்பட்டேன். அந்த பட்டணத்தில் ஆர்எஸ்எஸ்ல சாகா என்ற இயக்க பிரிவில் இருந்தேன். அவங்க ஒவ்வொரு வேலையாக சொல்லுவாங்க, அதை வச்சுக்குவாங்க, அந்த பொருளை திணிக்குவாங்கன்னு சொல்லி. அதனால் இவ்விதமாக நான் செய்து வந்தேன். அந்த படிக்கிற நாட்களில் நான் ஒரு ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக. ஒரு சினிமா படத்தை 50 தடவை பார்ப்பேன். இப்போ கிடையாது. ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவ்விதமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். சினிமா பார்க்கணும்னா 20 பைசா பார்ப்போம். நான் எங்கள் அப்பா ஒரு பூட்டு வாங்கினா 2 சாவி இருக்கும். அவர் ஒரு சாவி வச்சிருப்பார். நான் மீதி இருக்க சாவியில் எடுத்து அவங்க எல்லாம் காலையில் அந்த விக்கிரங்களெல்லாம் குளிப்பாட்டத்துக்காக போயிடுவாங்க. நானும் வீட்டை திறந்து பீரோலை திறந்து எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்து என் நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போவோம். இப்படி ரொம்ப நாளாக செய்கிட்டே எங்கள் அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சாமி நம்ம கையில் இருக்கு, பணம் மட்டும் காணாமல் போகுதுன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போ எங்கள் ஊரில் ஒரு மந்திரவாதி இருக்கிறான், மட்டக்கடை பக்கத்தில். ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம அந்த மந்திரவாதியை போய் பார்த்தா வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா அவன் மைய போட்டு பார்த்து யார் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு பயம்.
எடுத்ததெல்லாம் கலாம், வீட்டில் இருக்க பணத்தெல்லாம் கலாம்ன்றது நான் நீங்கள் மந்திரவாதி நம்மளை காட்டி கொடுக்க போகிறான்னு பயந்து கொண்டே நானும் எங்கள் அப்பா அம்மா கூட போகிறேன். அந்த மந்திரவாதி எத்தனை நம்ம ஐயெல்லாம் போட்டு சொன்னால், சாமி உங்கள் வீட்டுக்கு ஏவல் வந்து இந்த பணத்தெல்லாம் போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய பொய் சொன்னான். நான் சந்தோஷப்பட்டேன். பணத்தெல்லாம் கலாம்தான் யாரு? நான் தான் பணத்தை எடுத்தேன். ஆனால் அவனே ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டான்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் மையெல்லாம் பொய்ங்கிறதும் உணர்ந்து கொண்டேன். திரும்ப ஒரு நாள் ஒரு சினிமா படத்தை பார்க்கணும், கையிலே காசு இல்லை, இந்த சாவியை பையில் வச்சுருந்தா பிடிச்சிக்குவாங்கன்னு ஒரு மரத்தடியில் ஒழிச்சு வச்சுருந்தேன். மறுபடியும் அந்த சாவியை எடுத்து வீடெல்லாம் திறக்கும் போது வீரவில் திறக்கும்போது சாவி உடைஞ்சி வச்சு. அன்னைக்கு தான் வீட்டில் தருமணி கிடச்சி. இந்த இருக்கான கொள்ளி பேசாச்சு, இவனையாவது பணத்தெல்லாம் திருடியிருக்கான், அந்த மந்திரவாதி கூட பொய்யை சொல்லிட்டான்னு எங்கள் அப்பா அம்மாவும் மந்திரமெல்லாம் பொய்யங்கிற உணர்ந்து கொண்டாங்க. வாலிப பிராயத்தில் ரசிக்கப்பட போனாங்க. இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் 1981 83 வரைக்கும் கிறிஸ்தவரை அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன். 1983 ஒரு கன்வென்ஷன் கூட்டம் மில்லர் குளத்தில் வைத்திருக்காங்க. அப்போ அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கக்கூடாது தம்பி, நீங்கள் செகண்ட் ஷோ சின்னாபாத்துக்கு வந்து அந்த கூட்டத்தை தீய வச்சுட்டு வந்துருக்கேன்னு என் கையில் கொடுத்தாங்க. நானும் 2வது சினிமா பார்த்துட்டு வந்து அந்த பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்டில் ஏறி அந்த கூட்டத்துக்கு நான் தீ வைக்க போகும்போது அங்கிருந்த உயர்தளத்தை மின்கம்பியை தொட்டேன். அப்பொழுது ஷாக் அடித்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல தூக்கி எறியப்பட்டேன். செத்து போன பிணத்து போல கிடக்கு. நீண்ட நேரம் கழிச்சு நேஷா அப்படி கண்டு திறந்து சுயநினைவு வர ஆரம்பிச்சேன். சுயநினைவு வர ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நான் எனக்கு வாரியம்மா, காளியம்மா, முருகன், பிள்ளையாரு இப்படி 5 கோயில் உண்டு. இதுக்கெல்லாம் நம்ம பூசை பண்ணிட்டு அப்போ ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறேன், என்னை வந்து காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, என்னை வந்து காப்பாற்றுங்க. யாரும் என்னை காப்பாற்ற வரல. ஆனால் வானத்திலிருந்து ஒரு பெரிய பிரகாசிக்கிற ஒளி, அந்த ஒளி அந்த மைதானத்தில் இறங்கி வந்தது. அதிலிருந்து ஒரு வயதான முதியவர் போல என்னோடு கூட பேசின வார்த்தைகள், அவன் பேசி என்னை தூக்கிட்டு போய் அந்த சர்ச்சுக்கு முன்னால் கொண்டு போய் அவர் போட்டார். அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை கேட்கல, அந்த மனுஷனை நான் பார்க்கல. அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், தூத்துக்குடி பட்டணம் முழுவதும் இயேசு இல்லை இல்லை என்று சொன்னா, இயேசு உயிரோடு இருக்கார் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை நான் மரித்து மண்ணோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா எந்த இயேசுவை இல்லை இல்லை என்று சொன்னேனோ, கிறிஸ்தவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ, ஆமென், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் நான் மனம் திரும்பினேன். 1983 டிசம்பர் 24 தேதி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொன்னேன். இந்த நேரத்தை சர்ச்சில் தீ வைக்க போனேன், ஷாக் அடிந்து கீழே விழுந்தேன். ஆனால் நம்ம சாமியெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற வரல. ஆனால் எந்த இயேசு சாமி இல்லைன்னு சொன்னோம், அவர் என்னை காப்பாற்றி அந்த ஆலயத்தில் கொண்டு போய் போட்டாரு. அதனால நான் இங்கே உயிரோடு இருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, ஏன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கணும்னு அவன் என்ன ஏளனமாக பேசுகிறான். நான் சொன்னேன், அவர் தான் மெய்யான தெய்வம், ஆனால் பூசையெல்லாம் பண்ண மாட்டேன், சாமியெல்லாம் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டேன், இனி நான் பூசை பண்ண மாட்டேன். அந்த ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், அவர் தான் மெய்யான தெய்வம், அவருக்கு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட அந்த சாவியாக ஒப்படைச்சேன். அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் என் வாழ்க்கை முழுவதுமாக 1983 ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் என்னென்ன பாவம்லாம் செஞ்சேனோ அத்தனை பாவத்தை ஆண்டுக்கு அறிக்கை செய்து, ஆமாம், தேவனுக்கு உதவமாக எவ்வளோ பொருளெல்லாம் எங்கள் வீட்டில் திருடி கொண்டு வச்சிருக்கேன், எத்தனையோ சபையெல்லாம் உடைச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வதை பார்த்தான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும். யாராவது நீங்கள் இயேசுவை இதுவரைக்கும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள. என் சபா எனக்குள்ள வாங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணா போதும், அவர் ரத்தத்தினால உங்களை கழுவார், பாவம் வெளியே போகும், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவார். அல்லேலூயா. நான் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கை பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்.
பால் சிம்சோன் சுபையா என்ற பேரில் கூட என் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்காக கொடுத்தேன். என் குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கொள்ளது. நான் ரசிக்கப்பட்ட 3 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா வசனம் சொல்கிறது, ஒரு தாயின் கற்பனையில் 2வது கற்பனை, முதல் கற்பனை அன்பு. நான் முன்னிடத்தில் அன்பு கூற போல நீ பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று. ஆனால் 2வது கற்பனை, ஒரு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. நமக்கு வயசான அப்பா அம்மா இருந்தா அவங்கள ரசிக்கப்பட்டவங்க தான் அவங்கள கனம் பண்ணணும். அவங்க கண்ணியத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது, அவங்க சாபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. எவ்வளவு வயதானவங்க இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை அருமையான தேவ பிள்ளைகள் நம்ம செஞ்சா நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கூட இருந்தேன். அவங்க சத்தியத்தை சொல்ல, சங்கீதம் 115 வாசிக்கிறோம். அவைகளுக்கு வாயிருந்து பேசாது, அவைகளுக்கு கண்டிருந்து பார்க்காது, காதிருந்து கேட்காது, காதிருந்து நடக்காது, கையிருந்து செயல்படாது, அவைகளை வழிபடுறதும் அப்படிதான் இருப்பாங்கன்னு எங்க அப்பா அம்மா சொன்ன. அவங்க கேட்கவே இல்லை. முதல்ல 1 நேரம் சாப்பாடு தரமாட்டேனாங்க, 2வது 2 நேரம் சாப்பாடு தரமாட்டேனாங்க, 3வது 3 நேரம் சாப்பாடு தரமாட்டேனாங்க. ஆனால் எங்க சொந்தக்காரங்களாம் ஒரு நாள் 1987 ஒன்று கூடலாம் எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது ஒரு மனவாளம் வச்சுருப்பேன். இந்துக்கள் வீட்டில் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா பூசாரி இருந்ததுனால எல்லாருக்கும் வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. ஆமாம், அந்த மனவாடியில் என் சொந்தக்காரங்களாம் ஒன்று கூடி உனக்கு அந்த சாமி வேணுமா நம்ம சாமி வேணுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், எனக்கு ஏன் சாமி தான் வேணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கார், பிரியமானமே நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக ஆமென் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்வேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதம் 146:2 தாவீது சொல்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்தாண்டவர். ஆண்டவர் அநேகருக்கு மறுபடி ஜீவனை கொடுத்திருக்கிறார். மறுபடி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுத்திருக்கிறார். நாம உயிரோடு இருக்க மட்டும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் அவரை ஆராதிக்கிறதுக்கும் மறக்கப்படாது. கரகத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கார், அவர் மறக்கக்கூடாது. ஆண்டவர் மகிமை உண்டாகுதா. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் வீட்டில் மாடியில் ஒரு இருட்டாக இருக்கு, அங்கே கொண்டு போய் என்ன இந்த ஜன்னல் கட்டி வச்சுட்டான். ஜன்னலை கட்டி வச்சு சாப்பாடு தரமாட்டேன், தண்ணியும் தரமாட்டேன், நீ செத்தா சாவு. அவன் நம்ம குடும்பத்திலேருந்து யாரும் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, நீ போயிட்ட ஆனால் செத்தா இங்கே சாவுன்னு சொல்லி இந்த மாதிரி ஜன்னலை என்னுடைய இடது காலை கட்டி வச்சுட்டான். 19 நாட்கள், 1 நாள் 2 நாள் கிடையாது, 19 நாள் அழ முடியாது. 19 நாள் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம நாம் எப்படி இருக்கோம் பாரு. இந்த காலை பார்த்தா உங்களுக்கு இந்த காலில் 4 நரம்பு கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு 35 வருஷம் ஊழியம் செஞ்சுச்சு. அல்லேலூயா. எனக்கு கட்டி வச்சு இந்த நரம்பெல்லாம் நஞ்சு வச்சு தினம் வந்து கேட்பான், அடிப்பாங்க. உலக நம்ம சாமி வேணுமா அந்த சாமி வேணுமான்னு தினம் கேட்பான். நான் சொல்ல எனக்கு ஏசு சாமி தான் வேணும். கடைசியாக ஒரு நாள் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒன்று கூடுதாங்க. என்னை கட்டி வச்சுட்டு போயாச்சு. அழுவேன், அழ முடியாது. நாய்க்கு தண்ணி, அங்கே ஒரு இருட்டார ஒரு லைட் கூட இருக்காது. வெளியில யாராவது திருட வந்துருக்கானான்னு சொல்லி ஒரு நாயை மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த நாய்க்கு தண்ணிக்கு வைக்கிற பாத்திரம் மட்டும் அதில் இருக்கும். ராத்திரி நேரத்தை அழுது. அந்த 19 நாள் ராத்திரி என்னால் வேதனை தாங்க முடியாது. அழ ஆரம்பிச்ச, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தீங்க, இந்த பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு ஆண்டவர் நோக்கி கதறி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த இருட்டறையில 1 லட்சம் டியூப்லைட் போட்டால் எப்படி பிரகாசம் இருக்கும், அதில் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் உன்னை விட்டு விலகுதலை உன்னை நான் கைவிடுகிறேன். முன்னாடி நிறைய இருக்கு. இந்த வார்த்தை ஒரு சத்தம் அந்த ரூமுக்குள்ள கேட்டு அந்த இருட்டால் அப்படியே பிரகாசிக்கிறது. அப்போ கண்ணை திறந்து பார்க்கிறேன், அந்த நாய்க்கு தண்ணி வைக்கிற பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த தண்ணி எடுத்து குடிச்சேன். காலையில் வந்தாங்க, கட்டா வந்து விட்டாங்க. எனக்கு அப்பவே 35 லட்சம் ரூபாய்க்கு சொத்து உண்டு. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எங்கள் வீடு 6 வீடு.
அப்போ அவங்க கேட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து, உனக்கு அந்த ஆண்டவர் வேணும்னா எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து நீ அப்படியே போயிரு. நான் அவரை மட்டும் சொந்த பந்தமாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இருந்த எல்லா சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு, அன்னைக்கு 1 வயசா 2 வயசா இருக்கக்கூடிய காலத்தில் இந்த வேதத்தை மட்டும் சொந்த பந்தமாக ஏற்றுக்கொண்டு நான் 1987ஆம் ஆண்டு தூத்துக்குடியிலிருந்து முழு நேர ஊழியத்துக்காக ஒருத்தரையும் தெரியாது. ஆபிரகாம் எப்படி வந்தாலும் அதே மாதிரி கடந்து வந்தேன். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நான் படித்த சர்டிஃபிகேட், எனக்கு இருந்த பேண்ட் சட்டையெல்லாம் அந்த மணவானையில் போட்டு எல்லாம் தீ எரிச்சாங்க, எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை, சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. அல்லேலூயா. சொல்லி கொடு. அன்னைக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். வீட்டை விட்டு வரும்போது ₹1.40 கூட ஒரு பேண்ட் சட்டையோடு கூட இந்த வேதத்தை சுமந்து கொண்டு அண்ணன் அகசி ஜபக்குமார் எனக்கு ரொம்ப நல்ல நான் அவங்க ஆபீஸ் மட்டக்கடையில் இருந்தது. ஒரு சில நம்மளோட போன 2 மாதத்துக்கு தான் அன்னைக்கு வந்திருந்தாங்க. சோத்தப்படுறது போட்டிருந்தீங்க. அல்லேலூயா. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அண்ணனை சந்திக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. அப்போ அவங்களுமே அவங்க நல்ல ஜபம் தான். ஒரு சில ஆபீஸ்னா அரசியல் முதல்ல அந்த யுத்த சத்த பத்திரிக்கை ஆரம்பிச்சேன். அதுக்கு இருந்தாலும் நான் கடை வச்சேன். பூரா மண்ணை கொண்டு எறிவேன். அவங்க ஜபம் பண்ணும்போதுலாம் மண்ணடி போடுவேன், கல்லை கொண்டு எறிவேன். ஜபம் பண்ண விட மாட்டேன், அவ்வளவு தடை பண்ணேன். நான் ரசிக்கப்படுவார் அண்ணன், எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் மறுபடி சாய் பொறுத்து வரும்போது அவங்க மாமனார் அங்கே தான் இருக்கு. அவங்க நிறைய ஆலோசனை கேட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு நாள் நாங்கள் சொல்கிறோம், சில வார்த்தையெல்லாம் ஆண்டவர் அவங்கள கொண்டு என்னோட பேசினான். இது கூட இல்லை, நான் வீட்டை விட்டு வந்த மாதிரிங்க. வீட்டை விட்டு வந்தோன்னே எல்லாரும் நினைச்சாங்க இந்த நாய்க்கு ஒரு தீவை கூட ஆள் இல்லை, போயிட்டு எப்படி இருக்கானோ அப்படி திரும்பி வருவான்னு எல்லாம் நினைச்சேன். ஆனால் எனக்கு ஒரு மகனை ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தார். வேதம் சொல்கிறது 1 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்வது, உலகத்தில் இருப்பதை காட்டிலும் நம்மிடம் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டு முடிவிட்டவர் பெரியவர். பக்கத்தில் வந்து பாசம், நம் தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரா? ஆமென். அல்லேலூயா. அப்போ அவங்களோட ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் என்னை தேடி பார்த்தாங்க. எங்கே இருக்கானா தேடி பார்த்து சமஸ்கிருதத்தில் நாமவாணின்னு ஒன்று இருக்கு. அதில் 66 ஸ்லோகங்கள் இருக்கு. இயேசுக்கு மட்டும்தான் பொருந்தோம், வேற யாருக்கும் பொருந்தாது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் அந்த அர்ச்சகர் அந்த விக்கிரகங்கள் ஆராதிப்பார். ஓம் ஸ்ரீ கணேஸ்வரியாய நமக, ஓம் ஸ்ரீ தரித்திராய நமக, இப்படி சொல்லி நினைச்சோம்னா அப்படி பூக்கள் எல்லாம் போட்டு அவங்க பூசை பண்ணுவாங்க. ஓம் ஸ்ரீ தரித்திராய நமகனா ஏழை மாநில கோலத்தில் பிறந்தவரே நாங்கள் வச்சுக்கிறோம். ஜென்மத்தில் பாவமே செய்யாத ஸ்ரீதான் மரியா. அந்த மரியாளுடைய வயிற்றில் பிறந்ததுனால தான் கண்ணீர் வயிற்றிலே பரிசுத்தராய் பிறந்தவரை நாங்கள் அர்ச்சகர், வேற யாரும் பிறகு தரித்திரா. ஓம் ஸ்ரீ தரித்திராய் நமக, ஏழை மாநில கோலத்துல நமக்காக ஒரு அரண்மனையில மாளிகை அல்ல, மாற்று தோட்டத்தில் அல்ல, அவன் கழுத கட்டியிருக்கக்கூடிய இடம் பராமரிப்பெற்றணும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறிய போட்டுருக்கு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா. அப்ப மாடு வளர்க்கிறவங்க எங்க சர்ச்சில் நிறைய இருக்காங்க. மாட்டு பார்த்தீங்கன்னா கொசுவத்தியெல்லாம் வச்சு பேனெல்லாம் போட்டு அவ்வளோ பராமரிச்சுப்பாங்க. முன்னணி என்றால் கழுதை கட்டக்கூடியது. அந்த இடத்துல பராமரிப்பற்ற ஒரு இடத்துல கொண்டு போய் பிள்ளையை துணியில சுற்றி முன்னணி வைத்தாலும் போட்டுருவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயமும் உண்டாகுதா. இப்படி 66 ஸ்லோகங்கள் இருக்க. இயேசுக்கு மட்டும்தான் போகும். இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லிடுவேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் அக்கா சொந்தக்காரங்களாம் சேர்ந்து சாயபுரம் பக்கத்தில் முருகன் குறிச்சின்னு ஒரு ஊருக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது நடு ரோட்டில் என்ன செத்து போயிட்டான்னு அடித்து அவங்க போட்டு போயிட்டாங்க. நான் செத்து போயிட்டேன்னு என்ன போட்டு போயிட்டாங்க. என்னுடைய இடது கை 2 துண்டா ஒடுங்கி செயல்கள் போயிட்டாங்க. பார்ப்பதற்கு பரிதாபம். எல்லாரும் சொல்றாங்க
பிரதர் அந்த ஆஸ்பத்திரியை போங்க, பிரதர் அந்த டாக்டர் போய் பாருங்க. யாராலையும் சுகப்படுத்த முடியல. உங்கள்கிட்ட யாராவது உலகத்தில் நம்ம ஊரில் பெரிய ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? இங்கே வந்திருக்கீங்களா? தான் பெரிய ஆஸ்பத்திரி. உங்கள் சபை தான் பெரிய ஆஸ்பத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய டாக்டர் இருக்கார், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் அதை செய்வேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவருக்கு செயலுக்கு போன கையை புதிய பலத்தோட 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட நீங்க தேவ சமுத்திரம் வந்திருக்கீங்க, பிரச்சனைகளுக்காக தேவைகளுக்காக ஆமென் நீங்க ஜெபிக்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு விசுவாசிங்க. யோவான் 11:40 படி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மகிமையான காரியம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? அவர் எனக்கு அற்புதம் செஞ்சார். மறுபடியும் அண்ணா அவசியம் என்னன்னு சொன்னாங்க, ஆமென் தம்பி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்ப போறார். அங்கே கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிற ஆண்டவர். ஆமென், ஆமென். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினார். நான் போன பிறகுதான் அந்த வாசுதேவன் அவர்களை பற்றி தெரியும். அது பெரிய கல்லான பாறை. அல்லேலூயா. அவர் பெரிய கல்லில் நாள் உரிக்கக்கூடிய அனுபவம் ஆண்டவருடைய கிருபையினால 35 ஆண்டு காலமாக சாட்சி, பெரிய சாட்சி வசனத்துக்கு போனோம். அதனால் அந்த இடத்துல உடைய செய்து 3 சபைகளை கர்த்தருடைய கிருபையினால் கட்டியிருக்கிறோம். ஆண்டவர் 3 ராயகிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கம், இன்னொன்று புளியங்குடி நவாச்சார பக்கம், மெயின் சர்ச்சு வாசிக்கிறதில்ல. கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். எங்கள் சபை ஒரு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, ஒரு சபை வந்து சுடுகாட்டு பக்கம், ராயகிரியில் சுடுகாட்டு பக்கம் அந்த சபை. எல்லாரும் சொல்லுவாங்க, சுடுகாட்டு பக்கத்துக்கு போனேன்னா ஒரு சபையில் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னா. சுடுகாட்டு பக்கத்தில் இந்த சபையில் எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னா. அப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் அழுது ஜெபம் பண்ணால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீங்க. அல்லேலூயா. நம்ம அழுது ஜெபம் பண்ணாலும் அந்த ஊர் ரசிக்கப்படும். ஆமென். அநேக ரசிக்கப்படுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர் விதமாய் கர்த்தர் 35 ஆண்டு காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நான், என் மனைவி, எனக்கு மகள், மருமகன், அவங்க 4 பேர் ஊழியம் செய்கிறாங்க. என் பையனும் பாசன் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். கர்த்தர் மகிமை. ஒரே வசனத்தை லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஜெபத்தை பற்றி நான் சில காரியங்களை கர்த்தர் சொன்னார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல